ராதே கிருஷ்ணா. ஜோதிட அன்பர்கள் அனைவருக்கும் ஜோதிடர்களுடைய நமஸ்காரங்கள். இன்னைக்கு இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா, தசா புத்தி அந்தரம் சூக்ஷ்மம் அப்படின்னா என்ன. பொதுவா ஒரு ஜோதிடத்தை கொண்டு போய் உங்களோட ஜாதகத்தை கொடுத்தீங்கன்னா தசா புத்தி சரியில்லை, இல்ல நல்லா இருக்கு அப்படின்னு ஏதோ ஒண்ணு சொல்லியிருப்பாங்க. அப்ப அந்த தசா புத்தின்றது என்ன அப்படின்னா, நம்ம விதி மதின்னு சொல்லுவோம் இல்லையா. அப்ப இந்த விதி அப்படின்றது கொடுப்பினை, நமக்கு நிர்ணயிக்கப்பட்டது. ஆல்ரெடி நம்ம பிறக்கும் போதே ஒரு கொடுப்பினையானது இன்னாருக்கு இதுதான் அப்படின்றது நிர்ணயிக்கப்பட்டது. அது மாற்ற முடியாது. விதி அப்படின்றது மாற்றத்துக்கு உட்படாது, அது நிலையானது. அப்ப இந்த தசா புத்தி அப்படின்றது என்னன்னா மதின்னு சொல்லக்கூடியது. அதாவது கொடுப்பினைன்றது ஏற்கனவே நிர்ணயிக்கப்பட்டது. இப்போ ஒரு கிரகமானது, அதாவது நவகிரகங்களும் ஒரு மனிதரை ஆளுமை செய்யக்கூடிய காலம் அப்படின்னு எடுத்துக்கலாம். அததான் தசை அப்படின்னு சொல்றோம். அதாவது இந்த நவகிரகங்களும் ஒரு குறிப்பிட்ட கால வரைக்கும் ஒரு ஜாதகரை அதோட ஸ்பெசிபிக் பீரியட்ல நடத்தும். அது நிலையற்றது. அதுக்கப்புறம் அதோட பீரியட் முடிஞ்ச உடனே அடுத்த கிரகங்கள் தசையை நடத்தும். அதுக்கு அடுத்த கிரகம் அப்படி மாறி மாறி இந்த 9 கிரகங்களும் தன் தசைகளை நடத்தும். தசை புத்தினா என்னன்றத கொஞ்சம் விரிவா இந்த வீடியோல பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்போ தசா புத்தினா என்னன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நான் எல்லா வீடியோலையும் சொல்லிட்டு வந்திருப்பேன் கொடுப்பினை அப்படின்றத பற்றி. கொடுப்பினைனா என்னன்னா, நம்ம இப்போ பேச்சு வழக்கில் சொல்லுவோம் இல்லையா, ஒருத்தருக்கு இது நடக்கணும்னு இருந்தால் அது கண்டிப்பாக நடக்கும் அப்படின்னு. சில பேர் சொல்லுவாங்க யதார்த்தமாக, இந்த மாதிரி இந்த ரூபா நோட்டில் இவரோட பேர் எழுதியிருக்கு, அது அவருக்கு தான் போகும் அப்படிலாம் சொல்லுவாங்க. அதாவது விதின்றது தான் நம்ம கொடுப்பினைன்னு சொல்கிறோம். அதாவது ஒரு கொடுப்பினை அப்படின்றது ஒருத்தருக்கு நடந்தே தீர வேண்டும் என்று ஏற்கனவே நிர்ணயிக்கப்பட்டது. அதாவது ஒரு ஜாதகர் பிறக்கும் போதே அந்த லக்ன ஆரம்ப முனையின் வழியாக அந்த ஜாதகருக்கு கொடுப்பினையானது நிர்ணயிக்கப்பட்டது. அது மாற்றத்துக்கு உட்பட்டது அல்ல. கொடுப்பினைன்றது நிலையானது, மாறாதது என்னைக்கும். அதை தான் நம்ம கொடுப்பினைன்னு சொல்கிறோம். இப்போ இந்த பாவங்கள் அப்படின்றது ஏற்கனவே நம்ம பார்த்தோம் இல்லையா. இந்த பாவங்கள் அப்படின்றதெல்லாம் எதை குறிக்கிறது அப்படின்னா, அந்த கொடுப்பினையை தான் குறிக்கிறது. ஒரு ஜாதகர் ஒரு சம்பவத்தை அல்லது நிகழ்வை அப்படி எடுத்துக்கோங்க. ஒரு ஜாதகர் ஒரு நிகழ்வை அனுபவிக்க முடியுமா முடியாதா, அதாவது அந்த ஜாதகருக்கு அந்த சம்பவமானது நடக்குமா நடக்காதா அப்படின்றத தெரிவிப்பது தான் இந்த பாவம் அப்படின்றது. இந்த பாவமானது தான் என்ற நட்சத்திர உபநட்சத்திரத்தின் வாயிலாக பெற்ற தொடர்பின் மூலமாக அந்த கொடுப்பினையை அறியலாம். அதுதான் அந்த கொடுப்பினை, இந்த பாவம் என்ன சொல்றதுன்றது. இப்போ இந்த விதின்ற கொடுப்பினையை பற்றி பார்த்தோம். விதின்றது ஒரு சம்பவமானது நடக்குமா நடக்காதா என்பதை பற்றி தெரிவிப்பது அப்படின்னு பார்த்தோம். அப்போ இந்த மதி அப்படின்ற தசா புத்தி என்ன அப்படின்னா, அந்த சம்பவம் எப்பொழுது நடக்கும் அப்படிங்கிறத தெரிவிக்கிறது. அதாவது ஒரு சம்பவமானது நடக்குமா நடக்காதா அப்படின்றது இந்த விதி அப்படின்றது. விதி கொடுப்பினை நல்லா இருந்தால் தான் அந்த சம்பவம் நடக்குமா நடக்காதா அப்படின்னு சொல்ல முடியும். அப்போ நடக்கும் அப்படின்னு இருந்தால் கூட அது எப்போ நடக்கும், வென், அந்த காலத்தை குறிக்கிறது தான் இந்த தசாபுத்தி. அதை தான் நம்ம முன்னோர்கள் விதி கெட்டால் மதியை பார் அப்படின்னு. அதாவது விதின்ற கொடுப்பினை கெட்டு போயிருந்தாலும் கூட சில நேரங்களில் இந்த தசாபுத்தி சாதகமான தொடர்பை பெற்று சாதகமான நிலையில் இருந்தால் அந்த காரகத்துவத்தை தசாபுத்தி மூலமாக ஜாதகர் பெறலாம். அதுக்கான அர்த்தம் தான் அது. சரி, இப்போதைக்கு கொடுப்பினைனா என்னன்னு மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. நான் தனியாக ஒரு வீடியோவில் கொடுப்பினையை பற்றி டீட்டெயிலாக சொல்கிறேன். இப்போ தசா புத்தி அப்படின்ற விஷயத்துக்கு வரலாம். இப்போ தசா புத்தி அப்படின்னா என்ன அப்படின்னா, நவகிரகங்கள் இருக்கு இல்லையா, நவகிரகங்களும் ஒரு ஜாதகரை ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு ஆளுமை செய்தல், அதை தான் நம்ம தசா புத்தின்னு சொல்கிறோம். அதாவது இந்த நவகிரகங்களும் அந்தந்த கிரகங்களுக்கு வரையறுக்கப்பட்ட கால அளவிற்கு ஒரு ஜாதகரை ஆளுமை செய்யும்.
அதுதான் இப்போ இந்த ஸ்டேட்மெண்ட்டில் கொடுத்துருக்கேன் பாருங்க, ஸ்லைடில் பார்த்தீங்கன்னா தெரியும். தசை என்றால் என்ன? அதாவது தசை என்பது நவகிரகங்களும் ஒரு ஜாதகரை இயக்கும் காலம் அப்படின்னு சொல்லும். ஒவ்வொரு கிரகமும் தன் பங்கிற்கு ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு ஜாதகரின் மேல் தன் ஆதிக்கத்தை செலுத்தும். அதைத்தான் வந்து தசைன்னு சொல்றோம். இப்போ இங்க பார்த்தீங்கன்னா மேல தலைப்புல கொடுத்துருங்க, ரிஷிகள் வகுத்த தசா காலம் அப்படின்னு. என்ன அப்படின்னா, இந்த ரிஷிகள் ஏற்கனவே நம்ம முன்னோர்கள்லாம் இந்தந்த கிரகங்களுக்கெல்லாம் இத்தனை வருஷம் தசா காலம் அப்படின்னு சொல்லி பங்கு பிரித்து கொடுத்துருக்காங்க. அதுதான் இந்த ஸ்லைடில் பார்க்குறோம். அதாவது இந்த ஸ்லைடை பாருங்க, ரிஷிகள் வகுத்த தசா காலம் அப்படின்னு சொல்லி ஒரு தலைப்பு கொடுத்துருக்கு. என்ன அப்படின்னா, தசா காலம்னா நம்ம கண்டுபிடிச்சது கிடையாது. ஏற்கனவே பல ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி நம்ம முன்னோர்கள் வகுத்து வைத்தது தான். வருஷங்களை அந்தந்த கிரகங்களுக்கு நமக்கு எப்படி கொடுத்தார்கள் அப்படின்றது தான் நம்ம பார்க்குறோம். இந்த மாதிரி தான் இந்த கிரகங்களுக்கு இந்த வருஷங்களானது தசா வருஷம் அப்படின்றது பிரிக்கப்பட்டது. அப்போ ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒவ்வொரு தசா வருஷமானது இந்த டேபிளில் கொடுத்துருக்கேன் பாருங்க. இந்த மாதிரி, அதாவது இந்த ஸ்லைடில் பாருங்க, மேற்கண்ட வரிசையில் தான் ஒவ்வொரு கிரகமும் தன் தசையை நடத்தும் அப்படின்னு கொடுத்துருக்கேன். அதாவது இந்த வரிசையில் தான் ஒரு கிரகமானது அடுத்தடுத்த தசைன்றது இந்த வரிசை பிரகாரம் தான் வரும். அதனால் இந்த வரிசையை வந்து மாற்றக்கூடாது, மறந்துடக்கூடாது. அதை பக்காவாக ஞாபகம் வச்சுக்கணும். சரி, எல்லாருக்கும் உடனே ஒரு டவுட் வரலாம், அப்போ இந்த வரிசைனா பிறக்கிற எல்லாருக்கும் கேது தசையே வந்து முதல் தசையாக வருமா அப்படின்னு ஒரு டவுட். அப்படி கிடையாது. உலகத்தில் எத்தனை பேர் பிறந்தாலும் சரி, ஒரே மாதிரி தசை வந்து எல்லாருக்கும் இருக்காது. ஒரு தசை நடக்கிறது அப்படின்னா அந்த தசையானது எப்படி தீர்மானம் பண்ணப்படுறதுன்னா, சந்திரன் இருக்கிற நிலையை வைத்து தான் தசையானது தீர்மானிக்கப்படுகிறது. அதாவது ஒரு ஜாதகரின் ஆரம்ப தசைன்றது சந்திரன் எந்த நட்சத்திரத்தில் டிராவல் பண்ணுறாரோ அந்த நட்சத்திரத்தின் அடிப்படையில் தான் அந்த தசையானது தீர்மானம் செய்யப்படுகிறது. அதுதான் அடுத்த பாயிண்ட்ல கொடுத்துருக்கேன் பாருங்க, ஒரு ஜாதகரின் ஆரம்ப தசையை தீர்மானிப்பது சந்திரன் ஒருவரே அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன். அடுத்து இந்த ஸ்லைடில் பாருங்க, சந்திரனால தான் தீர்மானிக்கப்படுறதுன்னு சொல்கிறோம். நான் ஏற்கனவே பழைய வீடியோலலாம் சொல்லியிருப்பேன், இந்த மாதிரி கிரகங்களுக்கு இந்த நட்சத்திரங்களை வந்து எப்படி பிரித்து கொடுத்தா அப்படின்னு சொல்லிட்டு, இந்த கிரகங்களுக்கு இந்த 27 நட்சத்திரத்தையும் பிரித்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு. இந்த ராசி அதிபதி நட்சத்திர அதிபதின்ற வீடியோவில் பார்த்துருப்போம். நான் கார்டில் மேலே கொடுக்குறேன், இந்த வீடியோலே கார்டுன்னு சொல்லிட்டு மேலே இருக்கு பாருங்கள். அந்த கார்டு லிங்க்கில் போய் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த வீடியோவை பார்க்கலாம். இந்த சைடில் கொடுத்துருக்கேன் பாருங்கள், வான்மண்டலத்தில் 27 நட்சத்திரங்கள் உள்ளன. இந்த 27 நட்சத்திரங்களையும் ஒவ்வொரு கிரகத்திற்கும் தலா 3 நட்சத்திரங்கள் அப்படின்னு 9 கிரகங்களுக்கும் சமபங்காக பிரித்து வைத்துள்ளனர். அதாவது ஒரு கிரகத்துக்கும் குறிப்பிட்ட ஒரு 3 நட்சத்திரங்கள் அதிபதியாக வருவார்கள் அப்படின்னு அர்த்தம். அதாவது ஒரு கேது அப்படின்னா கேதுவுக்கு 3 நட்சத்திரங்கள் கேதுவோட ஆதிபத்தியத்தில் இருக்கும். கேதுவுக்கு 3 நட்சத்திரம், சுக்கிரனுக்கு 3 நட்சத்திரம், சூரியனுக்கு 3 நட்சத்திரம், சந்திரனுக்கு 3 நட்சத்திரம் அப்படின்னு இந்த 9 கிரகங்களுக்கும் இந்த 27 நட்சத்திரங்களையும் சம பங்காக பிரித்து கொடுத்துருக்காங்க. அதுதான் இந்த கேது அப்படின்னா அஸ்வினி மகம் மூலம், சுக்கிரன் அப்படின்னா பரணி பூரம் புராடம், சூரியன் அப்படின்னா கார்த்திகை உத்திராடம் உத்திராடம், சந்திரன் அப்படின்னா ரோஹிணி அஸ்தம் திருவோணம் அப்படின்னு சொல்லி இந்த டேபிளில் போட்டிருக்கேன். இதையும் அன்பர்கள் அனைவரும் மனப்பாடம் பண்ணி வைத்துக்கலாம். இது வந்து கேட்ட உடனே டக்குன்னு ஞாபகத்துக்கு வரணும். இப்போ ஒருத்தர் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்திருக்கார் அப்படின்னா அவருக்கு ஆரம்ப தசை என்ன அப்படின்னா ராகு அப்படின்னு டக்குன்னு அடிக்கிறதுக்கு இதுதான் பேஸ். இதை மனப்பாடமாக வச்சுக்கணும், மறக்கக்கூடாது. அதே மாதிரி இந்த தசா வரிசையும் அதே மாதிரி ஞாபகம் வச்சுக்கணும். அதனால தான் எல்லா இடத்துலையும் சரி நான் உழப்பி மாற்றி கொடுக்காம அந்த ஆர்டர் பிரகாரமே போட்டிருக்கேன். இந்த தசாவோட ஆர்டர் வந்து இந்த நட்சத்திரத்தின் அடிப்படையில் தான் வந்தது. இந்த அஸ்வதி மகம் மூலம் பரணி பூரம் புராடம் பிரித்தோம் இல்லையா, அந்த ஆர்டர் அடிப்படையில் தான் இந்த கேது, சுக்கிரன், சூரியன், சந்திரன், செவ்வாய், ராகு, குரு, சனி, புதன் அப்படின்றது வந்தது. அது அந்த வீடியோவில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா அந்த டீட்டெயில்ஸ் ஆனது தெரியும். இதை மறக்கக்கூடாது, இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். இப்போது தசை அப்படின்றத பார்த்தோம். அதாவது ஒரு தசையானது என்னென்னா ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு ஒரு கிரகம் மனிதனை ஆளுமை செய்யும் அப்படின்றது தான் தசை. அது எந்தெந்த வருஷம் அப்படின்னா இந்த இப்போ ஏற்கனவே பார்த்தோம், கேது தசை அப்படின்னா 7 வருஷம், சுக்கிர தசை 20 வருஷம், சூரிய தசை 6 வருஷம் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா. அதுதான் அந்த தசா வருஷம் அப்படின்றது. உதாரணத்துக்கு ஒரு குழந்தை பிறக்கிறது அப்படின்னா, ஒரு திருவோண நட்சத்திரத்தில் ஒரு குழந்தை பிறக்கிறது அப்படின்னா அதுக்கு என்ன தசையாக இருக்கும்? பிறந்த தசை சந்திர தசை. ஏன் சந்திர தசை அப்படின்றோம்னா
திருவோண நட்சத்திரத்துக்கு அதிபதி யாருன்னா சந்திரன். அதுதான் அந்த டேபிளில் பார்த்தீங்க, ரோஹிணி ஹஸ்தம் திருவோணம் அப்படின்னு கொடுத்துருக்கேன் பார்த்தீங்களா. அந்த திருவோண நட்சத்திரத்துக்கு அதிபதி யாருன்னா சந்திரன். அப்போ அந்த சந்திரனோட தசை தான் வந்து ஆரம்பகால தசாவாக வரும். அந்த சந்திரன்ற தசை தான் வந்து அந்த குழந்தைக்கு ஆரம்பகால தசாவாக வரும். அப்போ ரோஹிணி ஹஸ்தம் திருவோணத்தில் பிறந்தவாளுக்கு சந்திர தசை தான் ஆரம்ப தசை, சந்திரன் தான் வந்து தசாநாதன் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ அந்த ஆரம்பகால தசை வந்து எத்தனை வருஷம்? 10 வருஷம். இதுதான் வந்து தசை அப்படின்றது. சரி, இதுக்கப்புறம் நம்ம புத்தின்னா என்ன அப்படின்றத பற்றி பார்க்கலாம். அதாவது ஒரு தசையை பார்த்தோம். இப்போ சந்திர தசை அப்படின்னா அந்த தசா காலம் வந்து சந்திரனுக்கு மட்டும் சொந்தம் கிடையாது. சந்திரனை தவிர்த்துட்டு மற்ற 8 கிரகங்களும் அந்த சந்திரனோட தசையில் சேர்ந்து அந்த ஜாதகரை ஆளுமை செய்யும். அப்போ ஒரு தசைன்றது ஒரு கிரகத்தின் அடிப்படையில் நடக்கக்கூடியது அல்ல, 9 கிரகங்களும் சேர்ந்து நடத்தக்கூடியது தான் அந்த புத்தின்றது இல்லையா. இப்போ சந்திர தசை அப்படின்றது வந்து 10 வருஷம் அப்படின்னா சந்திர தசைக்கு சந்திரனுக்கு மட்டும் பங்கு கிடையாது. அதில் இந்த மித்த இருக்கக்கூடிய 8 கிரகங்களுக்கும் சேர்ந்து சந்திரனோட சுய புத்தியும் சேர்ந்து 9 கிரகங்களுக்கும் அந்த 10 வருஷத்தில் பங்கு இருக்குது. அதை தான் நம்ம புத்தின்னு சொல்கிறோம். இப்போ ஸ்டேட்மெண்ட்டில் பாருங்கள் தெரியும். ஒரு கிரகம் தசை நடத்துகிறது என்றால் அந்த கிரகத்தின் ஆதிக்கம் சற்று ஓங்கி இருக்குமே தவிர ஜாதகரின் மேல் முழு ஆதிக்கம் செலுத்தாது. அதாவது ஒரு கிரகமானது தசை நடத்துறதுன்னா அந்த தசாநாதன்ற அடிப்படையில் அந்த கிரகத்தின் ஆதிக்கம் சற்று வீரியமாக இருக்கும், தவிர ஜாதகரை ஃபுல்லாக கண்ட்ரோல் எடுத்துக்காது. அதை தான் வந்து இந்த புத்தி அப்படின்றது. அதாவது ஒவ்வொரு கிரகத்தின் தசையிலும் மற்ற 8 கிரகங்களுக்கும் தசாநாதனுடன் சேர்ந்து தன் பங்கிற்கு ஜாதகர் மேல் ஆதிக்கம் செலுத்தும். அதை 2வது பாயிண்டாக கொடுத்துருக்கேன் பாருங்கள். இதைத்தான் நம்ம புத்தின்னு சொல்கிறோம். அதாவது இப்போ சொன்னேனே, ஒரு கிரகத்தில் இருக்கக்கூடிய ஒரு கிரகம் தசை நடத்துறதுன்னா அந்த தசையில் மற்ற 8 கிரகங்களுக்கும் உள்ள பங்கு, 8 கிரகங்களுக்கும் பங்கு உண்டு. அப்போ தன்னோட சுய பங்கையும் சேர்த்து 9 பங்குகளாக அந்த தசையை பிரித்து அதை தான் நம்ம புத்தின்னு சொல்கிறோம். அதாவது இந்த புத்தின்றதை எப்படி பிரிக்கிறோம் அப்படின்னா, அதாவது ஒரு தசையில் இருக்கக்கூடிய மொத்த வருடங்களை சம பங்குகளாக பிரிக்காமல் ஒவ்வொரு கிரகங்களின் தசா வருடங்களை கணக்கில் கொண்டு 9 பங்குகளாக பிரிப்பது தான் புத்தி அப்படின்னு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கேன் பாருங்க, 3வது பாயிண்ட். சரி, இப்போ வந்து உதாரணத்துக்கு இந்த இமேஜ் மூலமாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ இந்த ஸ்லைடில் பார்த்தீங்கன்னா கேது தசை அப்படின்னு சொல்லி இங்கே ஒரு ப்ளூ கலரில் பெரிய பாக்ஸாக கொடுத்துருக்கேன் இல்லையா. இது மொத்தமும் கேது தசை. கேது தசை எத்தனை வருஷம்? மனப்பாடமாக இருந்தால் டக்குன்னு சொல்லுவீங்க 7 வருஷம். அப்போ இந்த 7 வருஷத்தையும் தான் நம்ம வந்து தசை அப்படின்னு சொல்கிறோம். அது வந்து கேதுவோட கண்ட்ரோலில் இருக்குது இந்த தசையானது. அப்போ தசாநாதன் யார்? கேதுவே. ஒரு 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 குழந்தைக்கு வந்து கேது தசை அப்படின்னா என்னென்ன நட்சத்திரம்லாம் இருக்கலான்னு ஒரு யூகம் பண்ணி பாருங்கள். கேது தசைக்கு என்னென்ன நட்சத்திரங்கள்லாம் வரும்? அஸ்வதி, மகம், முலம், கேது தசை. அப்போ அஸ்வதியில் பிறந்தவாளுக்கும் மகத்தில் பிறந்தவாளுக்கும் மூலத்தில் பிறந்தவாளுக்கும் கேது தசை தான் ஆரம்ப தசை. அப்போ தசாநாதன் கேது அப்படின்னு சொல்லணும். அப்போது அது இந்த கேது தசையிலேருந்து புத்தியை எப்படி பிரிக்கிறோம் அப்படின்னா, மொத்தம் 9 கிரகங்களுக்கும் சேர்த்து இந்த கேது தசையை பங்கு பிரிக்கிறான். எதன் அடிப்படையில்னா, இப்போ பார்த்தோம் இல்லையா தசா வருஷம் அப்படின்ற அந்த தசா வருஷத்தின் அடிப்படையில். அதனால தான் இங்கே கொடுத்துருக்கேன், கேதுன்ற கிரகத்துக்கு சின்னதாக கொடுத்துருக்கேன், சுக்கிரன்றதுக்கு பெரிய ஸ்லைடாக பெரிய பார் மாதிரி கொடுத்துருக்கேன், சூரியனுக்கு சின்னதாக கொடுக்கேன், சந்திரனுக்கு கொஞ்சம் பெருசு. அந்த மாதிரி அந்த கிரகங்களுடைய தசா வருஷத்திற்கேற்ப இந்த பார்ஸ். அப்போ கேதுன்றது 7 வருஷம் அப்படின்றனால அந்த 7 வருஷத்தில் அந்த கேதுவோட பங்கு அந்த 7 வருஷத்தின் அடிப்படையிலே அந்த பங்கானது பிரிகிறது. அப்புறம் சுக்கிரன்றது 20 வருஷன்றதுனால அந்த கேது 7 வருஷத்துல சுக்கிரனோட பங்கு அதிகமாக இருக்கும். அப்ப 20 வருஷம் இல்லையா அதோட தசை, அப்படின்றதுனால சுக்கிரனோட பங்கு அதிகமாக இருக்கும். சூரியனோட பங்கு கேதுவை விட கம்மியா இருக்கும். சந்திரனோட பங்கு 10 வருஷம்ன்றதுனால சுக்கிரன்ல பாதி பங்கு இருக்கும். அதே மாதிரி தான் அந்த எல்லா கிரகங்களுக்கும் இந்த தசா வருஷத்தின் அடிப்படையில் புத்தியானது பிரிக்கப்படுகிறது அப்படின்றதெல்லாம் இந்த ஸ்லைடு. இதை தான் நம்ம புத்தி அப்படின்னு சொல்றோம். சரி, இப்போ அந்தரம்னா என்ன அப்படின்றத பார்க்கலாம். இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா ஒரு கேது தசை அப்படின்னு சொல்லி அதுலேருந்து 9 கிரகங்களுக்கும் புத்தியை பிரித்தோம். அதே மாதிரி
இப்போ இந்த ஸ்லைடை பாருங்க. இப்போ தசை அப்படின்றது கேது, அதுலேருந்து இந்த புத்தியை 9 கிரகங்களுக்கும் இல்லையா. இப்போ இந்த புத்தியில ஏதாவது ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஏதாவது ஒரு புத்தி எடுத்துக்கணும். செவ்வாய்ன்றதை எடுத்துங்களேன். செவ்வாய் புத்தியில அதுலேருந்து அந்தரத்தை பிரிக்கணும். எப்படின்னா அதே மாதிரி இந்த செவ்வாயோட சேர்த்து 9 கிரகங்களுக்கும் அந்த செவ்வாய் புத்தியை 9 கிரகங்களுக்கும் பங்கு குறிக்கிறோம். இந்த செவ்வாய் புத்தியை 9 கிரகங்களுக்கும் பங்கு பிரிக்கிறோம். அதை தான் அந்தரம் அப்படின்னு சொல்றோம். அப்போ எல்லாருக்கும் தெரியும் தசையானது அதிகமான காலம், புத்தியானது அதை விட குறைவான காலம். அப்போ புத்தியிலேருந்து அந்தரம்ன்றது அதை விட ரொம்ப குறைவான காலம், அந்தரத்துலேருந்து சூக்ஷ்மம்ன்றது இன்னும் கம்மியாக இருக்கும் அப்படின்றத புரிஞ்சுக்கணும். இப்போ ஒரு தசை அப்படின்னா அந்த தசையில் வரக்கூடிய முதல் இது என்ன அப்படின்னா முதல் புத்தி என்னவா இருக்கும்னா கேதுவாக தான் இருக்கும். ஒரு கேது புத்தியில் முதல் அந்தரம் எதுன்னா கேது அந்தரமாக தான் இருக்கும். அதே தான் இப்போ இங்கே போட்டிருக்கேன் பாருங்கள். செவ்வாயோட புத்தியில் முதல் அந்தரம் என்ன? செவ்வாய் தான். அதுக்கப்புறம் அந்த ஆர்டர் சொன்னேன் இல்லையா, செவ்வாய்க்கு அப்புறம் ராகு, குரு, சனி, புதன், கேது, சுக்கிரன், சூரியன், இந்த ஆர்டரில் அப்படியே சைக்கிள் ஃபர்ஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் அவுட் அந்த மாதிரி கான்செப்டில் வந்துட்டே இருக்கும். இப்போ இந்த செவ்வாயோட புத்தியில் செவ்வாயோட அந்தரம் முதல்ல வர்றது. அப்போ கடைசி இது என்ன? செவ்வாய்க்கு முன்னாடி என்ன? அதுதான் கடைசி இல்லையா. அப்போ சந்திரனோட நின்றும். சந்திரன் தான் கடைசி. சந்திரனோட இந்த புத்தியான முடிஞ்சு போயிடுறதுன்றதுனால அதுக்கு அடுத்த புத்தி அடுத்து ராகு புத்தி. இப்போ ராகு புத்தியில் முதல் அந்தரமானது ராகு அந்தரம். அப்புறம் குரு, சனி, புதன், கேது, சுக்கிரன், சூரியன், சந்திரன் திரும்ப கடைசியில் செவ்வாயில் முடிஞ்சு. அப்போ அதுக்கு அடுத்து குரு புத்திக்கு போயிடும். அதே மாதிரி இது 9 கிரகங்களும் முடிஞ்சு அடுத்து சனி. இந்த மாதிரி வரிசையா ஒவ்வொரு புத்தியா முடிஞ்சு கடைசியில் இந்த புத்திகள் இங்கே முடிஞ்ச உடனே என்ன ஆகும்? தசையே மாறிடும். கேதுக்கு அப்புறம் சுக்கிர தசை. அதே மாதிரி சுக்கிர தசையில் முதல்ல சுக்கிர புத்தி, அப்புறம் சூரிய புத்தி, சந்திர புத்தி, அந்த மாதிரி ஆர்டரில் வந்துட்டே இருக்கும். அதுதான் உதாரணம் கொடுத்துருக்கேன் பாருங்க. கேது தசையில் செவ்வாய் புத்தியில் முதலில் செவ்வாய் அந்தரமே வரும், பின் ராகு, குரு, சனி, அப்படி எல்லா கிரகங்களும் முடிவு சந்திரன். சந்திரன் முடிஞ்சதும் அடுத்து கேது தசையில் ராகு புத்தி ஆரம்பமாகும் அப்படின்றத கொடுத்துருக்கேன். இப்போ தசா புத்தி அந்தரம்னா என்னன்றது எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும். சரி, இப்போ இந்த கால்குலேஷன் அப்படின்னு ஒரு பார்ட் இருக்கு. பொதுவாக எல்லாருக்கும் சாஃப்ட்வேர், இந்த மென்பொருள் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சாஃப்ட்வேரை வாங்கினீங்கன்னா அந்த சாஃப்ட்வேரே உங்களுக்கு எல்லா கணக்கையும் போட்டு கொடுத்துரும். உங்களுக்கு கஷ்டம் இல்லை. இருந்தாலும் சாஃப்ட்வேரை நம்பியே இருக்கக்கூடாது அப்படின்றதுனால இந்த கணக்குகளெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கணும் அப்படின்றதுக்காக இந்த கால்குலேஷனை எப்படின்றது உங்களுக்கு சொல்கிறேன். இந்த ஹெட்டிங்கில் பாருங்கள். ஒரு கிரகத்தின் திசையில் இருந்து புத்தியை எவ்வாறு கணிப்பது அப்படின்றது தலைப்பு. அதாவது ஒரு கிரகம், ஏதோ ஒரு கிரகம்னு எடுத்துக்கோங்களேன், அதோட தசையிலிருந்து ஒரு புத்தியை எவ்வாறு கணிப்பது, எப்படி எடுக்கிறது, ஒரு புத்தியை கண்டுபிடிக்கிறது எப்படி அப்படின்றது அதுக்கு ஃபார்முலா கொடுத்துருக்கேன் பாருங்க. தசாநாதனின் தசா காலம் மாதங்களில் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன். டிவைடட் பை 120. என்னது 120? 120ன்றது இந்த 9 கிரகங்களின் தசா காலங்களை மொத்தமாக கூட்டிங்கன்னா தான் இந்த 120. அப்போ தசாநாதனின் தசா காலம் மாதங்களில் அப்படின்னு போட்டுட்டு டிவைடட் பை 120 வருஷம் போட்டுட்டு இன்டு புத்திநாதனின் தசா காலம் வருடங்களில் கொடுத்துருக்கேன். ஒரு தசையிலேருந்து புத்தியை கண்டுபிடிக்கணும்னா தசாநாதனோட தசா காலத்திலேருந்து இந்த 120ஆல் வகுத்து அதுக்கப்புறம் புத்திநாதனுடைய தசா காலத்தை பெருக்குனா இந்த தசாநாதனோட புத்தி காலம் வரும். அதுதான் இங்கே ஃபார்முலா. இப்போது இந்த தசாநாதனின் தசா காலம் அப்படின்றது கீழே ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன். பார்த்தீங்கன்னா உதாரணத்துக்கு இப்போ சுக்கிர தசையில் செவ்வாய் புத்தியை பார்க்கணும். அதாவது ஒரு கிரகத்தின் தசையிலிருந்து புத்தியை எவ்வாறு கணிப்பதுன்னு தான் தலைப்பு இல்லையா. அப்போ சுக்கிர தசை அப்படின்றத எடுத்துக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் செவ்வாய் புத்தி எவ்வளவு காலம் இருக்கும்? இப்போ சுக்கிர தசைன்றது எத்தனை வருஷம்? ஏற்கனவே நம்ம டேபிளில் பார்த்தோம். சுக்கிர தசைன்றது 20 வருஷம். செவ்வாய் புத்தியை தான் நம்ம கண்டுபிடிக்கும் இல்லையா. அப்போ செவ்வாயோட தசா காலம் எவ்வளவு அப்படின்னா 7 வருஷம். அது நமக்கு தெரியும். அதனால தான் இந்த 9 கிரகங்களுடைய தசா காலத்தை மனப்பாடமாக வச்சுக்கணும். சுக்கிர தசையோட தசா காலம் 20 வருஷம், செவ்வாய் தசையோட தசா காலம் 7 வருஷம். இப்போ அந்த ஃபார்முலாவில் அப்படியே இதை அப்ளை பண்ணுங்க. தசாநாதனின் தசா காலம் அப்படின்னு போட்டிருக்கு. ஏன் இதை மாதங்களில் போட்டிருக்கேன் அப்படின்னா உங்களுக்கு டிவைட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ மேலே சின்ன நம்பர் கீழே பெரிய நம்பர் இருந்தால் வகுக்கிறதுக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்கும். அப்படின்றதுனால
அதை மாதங்களில் மாற்றிட்டோம் அப்படின்னா கீழே இருக்கிறத விட கொஞ்சம் பெருசாக வந்துடும் இல்லையா? அப்போ பெரிய நம்பர்லேருந்து சின்ன நம்பரை வகுக்கிறது ஈஸி அப்படின்றதுனால அதை மாதங்களில் மாற்றிடும். மாதங்களில் மாற்றிட்டீங்கன்னா மாதங்களில் தான் விடை கிடைக்கும். இப்போது அதை அப்படியே அப்ளை பண்ணுங்க. சுக்கிரனுடைய அதாவது தசாநாதன் எதுனா சுக்கிர தசையிலேருந்து செவ்வாய் புத்தியை கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ தசாநாதன் யார்? சுக்கிரன். சுக்கிரன் வந்து 20 வருஷம். அதை மாதங்களாக கன்வெர்ட் பண்ணிக்கணும். அப்போ பக்கத்தில் 240ன்னு கொடுத்துருக்கேன் பாருங்க, மாதங்களாக மாற்றின்ட்டோம் இல்லையா? அப்போ தசாநாதனின் தசாகால மாதங்களில் அப்படின்ற இடத்துல 240 அப்படின்னு கொடுத்துருக்கேன் பாருங்க. அப்போ டிவைடட் பை 120 இன்ட்டு புத்திநாதனின் தசாகாலம் வருடங்களில், அதை அப்படியே போட்டுக்க வேண்டியது. புத்திநாதன் எந்த புத்தியை கண்டுபிடிக்க போகிறோம்? செவ்வாய். செவ்வாயோடைய தசாகாலம் என்ன? 7 வருஷம். அப்போ 7ன்றதை அப்படியே போட்டுக்கணும். அப்போ இதை 240லேருந்து 120 வகுத்தீங்கன்னா 2 அப்படின்னு கிடைக்கும். அப்போ 2 × 7 14. அப்போ 14 மாதங்கள். 14 மாதங்கள் அப்படின்றத ஒரு வருஷம் 2 மாதம்னு சொல்லலாம் இல்லையா? அதுதான் அந்த ஆன்சர். சரி, இப்போ மாதங்களில் பார்க்குறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னா அதை ஈஸியாக இன்னும் நாட்களில் இன்னொரு விதமாகவும் கொடுக்கலாம், இன்னொரு விதமாகவும் கண்டுபிடிக்கலாம். அப்படின்னா நாட்களில் கண்டுபிடிக்கலாம். இப்போ அந்த தசாநாதனின் தசாகாலம் மாதங்களின் இருக்குல்ல, அதை வந்து இந்த சைடு பார்த்தீங்கன்னா நாட்களில் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பேன். அந்த 240 மாதங்கள் அப்படின்றதையே வந்து நாளாக கன்வெர்ட் பண்ணிக்கோங்க. 20 வருஷம் சுக்கிர தசையை நாட்கள் எத்தனை நாட்கள்னா 7200 நாட்கள் அப்படி. அதை 120ஆல் வகுத்து 7ஆல் பெருக்குனீங்கன்னா நாட்களில் ஆன்சர் கிடைக்கும். 420 நாட்கள் அப்படின்னு. அப்போ 420 நாட்கள் அப்படிங்கும்போது ஒரு வருஷம் 2 மாதம், அதே தான் ஆன்சர் வரும். அது மாதங்களில் கன்வெர்ட் பண்ணுறதுனால மாதங்களில் கிடைக்கும், நாட்களில் கன்வெர்ட் பண்ணுறதுனால நாட்களில் கிடைக்கும். அவ்வளோதான் வித்தியாசம். இதுதான் இந்த ஒரு கிரகத்தின் தசையிலிருந்து புத்தியை கணிப்பது. அதுக்கப்புறம் ஒரு புத்தியிலேருந்து அந்தரத்தை எப்படி கண்டுபிடிக்கிறதுன்றதுக்கு ஒரு அதையும் பார்க்கலாம். இப்போ இதில் தலைப்பு கொடுத்துட்டு பாருங்க, ஒரு கிரகத்தின் புத்தியிலிருந்து அந்தரத்தை எவ்வாறு கணிப்பது. ஃபார்முலா பார்த்தீங்கன்னா புத்திநாதனின் தசாகாலம், அதே தான். எதை கண்டுபிடிக்க போகிறோமோ அதுலேருந்து அந்த தசாகாலத்தை வச்சு இது பண்ணிக்க வேண்டியதுதான். புத்திநாதனின் தசாகாலம் நாட்களில் அப்படின்னு கொடுத்துருங்க. ஏன்னா இது வந்து புத்திநாதன்ற போது ஏற்கனவே தசையிலேருந்து நம்ம கன்வெர்ட் பண்ணி குறுகிய காலம்தான் இருக்கும் இல்லையா? அப்போ புத்திநாதனின் தசாகாலம் நாட்களில் அப்படின்னு வச்சுக்கணும். நாட்களில் இருந்தால் நாட்கள்லேயே நமக்கு ஆன்சர் கிடைக்கும். டிவைடட் பை 120 இன்ட்டு அந்தரத்தை தான் கண்டுபிடிக்கப்போம் இல்லையா? புத்தியிலேருந்து அந்தரத்தை கண்டுபிடிக்கும். அப்போ அந்தரநாதனின் தசாகாலம் வருடங்களில், அதை அப்படியே போட்டுக்கணும். இப்போது ஏற்கனவே நம்ம பார்த்தோம் சுக்கிர தசையில் செவ்வாய் புத்தி தானே இப்போ நம்ம பார்த்தோம். அந்த பார்த்ததுலேருந்தே நமக்கு அந்தரத்தை கண்டுபிடிக்கலாம். இப்போ சுக்கிர தசையில் செவ்வாய் புத்தின்றத நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா? அந்த செவ்வாய் புத்தியில் குருவோட அந்தரம் எவ்வளவு அப்படின்றத தான் இப்போ நம்ம கால்குலேட் பண்ண போகிறோம். இப்போ சுக்கிர தசையில் செவ்வாய் புத்தியோட அளவு நம்ம ஏற்கனவே பார்த்தோம், 1 வருஷம் 2 மாதங்கள் அப்படின்னு போன ஸ்லைடில் பார்த்தோம். அப்போ அந்த 1 வருஷம் 2 மாதங்கள் அப்படின்றத நம்ம இங்கே நாட்களில் கொடுத்துருக்கோம் அப்படின்றதுனால அதை நாட்களில் மாற்றி வைக்கணும். அப்போ 420 நாட்கள். அப்போது இந்த ஃபார்முலாவை அப்படியே அப்ளை பண்ணுங்கள். 420 நாட்கள் டிவைடட் பை 120 வருஷம். அதே அந்த தசா காலத்தை அப்படியே மொத்த கூட்ட போட்டுக்க வேண்டியது. 420 டிவைடட் பை 120 இன்ட்டு அந்தரநாதனின் தசா காலம். அப்போ அந்தரநாதன் யார்? இங்கே குரு. குருவோட தசா காலம் என்ன? 16. அப்போ அந்தரநாதனின் தசா காலம் 16 அப்படின்னு போட்டு சால்வ் பண்ணிங்கன்னா 56 நாட்கள் அப்படின்றது வரும். 56 நாட்கள்ன்றது விடையாக வரும். அதை வந்து நம்ம 1 மாதம் 26 நாட்கள்னு சொல்லலாம் இல்லையா? இதுதான் வந்து இந்த கிரகத்தில் புத்தியிலிருந்து அந்தரத்தை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்றதுங்களா. இப்போ இந்த இமேஜை பாருங்க. ஜாதகத்தில் ஜனன கால தசா இருப்பை எவ்வாறு கண்டுபிடிப்பது? அதாவது ஒரு ஜனன காலத்தில் தசா இருப்பு அப்படின்னு சொல்லி எல்லாம் ஒரு ஜாதகத்தை எடுத்தால் கீழே போட்டிருப்பாங்க. கட்டத்துக்கு கீழே தசா இருப்பு, கர்ப்பத்தில் சென்றது போக எவ்வளவு தசை அப்படின்றது கீழே போட்டிருப்பாங்க. அதை எப்படி கண்டுபிடிக்கிறது? அதுதான் இந்த ஸ்லைடு. இப்போ அதுக்கான ஃபார்முலா கீழே கொடுத்துருக்கேன் பாருங்கள். சந்திரன் என்ற நட்சத்திராதிபதியின் தசா காலம் நாட்களில் அப்படின்னு கொடுத்துருக்கேன். அதாவது சந்திரன் எந்த நட்சத்திரத்தில் ட்ராவல் ஆகிட்டுருக்கு, அந்த நட்சத்திரத்தோட அதிபதி யார், அந்த அதிபதியோட தசா காலம் என்ன, அதை வந்து வருஷத்தை நாட்கள்லாம் மாற்றி போட்டுக்கணும். இதுதான் அது. அப்புறம் டிவைடட் பை ஒரு நட்சத்திரத்தின் அளவு. ஒரு நட்சத்திரத்தின் அளவு என்ன? 13 டிகிரி 20 மினிட். அப்புறம் இன்ட்டு
சந்திரன் மேற்குறிப்பிட்ட நட்சத்திரத்தில் பயணித்த அளவு. அதாவது சந்திரன் இந்த நட்சத்திரத்தில் இருக்கு, அது எவ்வளவு தூரம் அந்த நட்சத்திரத்தை கடந்திருக்கு, அதுதான் பயணித்த அளவுனா. சந்திரன் ஒரு நட்சத்திரத்தில் எவ்வளவு தூரம் டிராவல் ஆகிருக்கு. ஒரு நட்சத்திரன்றது 13 டிகிரி 20 மினிட்டு. அந்த 13 டிகிரி 20 மினிட்டில் எவ்வளவு தூரம் சந்திரன் கிராஸ் ஆகிருக்கு அப்படின்றது தான் அந்த இது. அது கீழே இப்போ எக்ஸாம்பிள்னு கொடுத்துருக்கேன் பாருங்கள், சந்திரனோட நிலை அப்படின்னு சொல்லி போட்டிருக்கேன். இப்போது சைடில் ஒரு இமேஜ், ஒரு ஜாதக கட்டம் ஒன்று சாம்பிளுக்கு போஸ்ட் பண்ணியிருக்கேன். அந்த ஜாதக கட்டத்தில் பாருங்கள், சந்திரன் எந்த கட்டத்தில் இருக்குது, கன்னி ராசியில் இருக்குது. இப்போ அந்த சந்திரன் அதில் போட்டிருக்கு பாருங்கள், டிகிரி 27 டிகிரி 8 மினிட் 34 செகண்ட். அப்போ 27 டிகிரி 8 மினிட் 34 செகண்டில் சந்திரன் இருக்குது அப்படின்னு அர்த்தம். இப்போ அந்த கன்னி ராசியில் என்னென்ன நட்சத்திரம் இருக்கும்? உத்திர நட்சத்திரம் 3 பாதங்கள், ஒரு பாதம் சிம்மத்தில் போயிடும், 2 3 4 பாதங்கள் கன்னியில் வந்துடும். அதுக்கப்புறம் ஹஸ்த நட்சத்திரம் 4 பாதமும் கன்னியில் வந்துடும். அப்புறம் சித்திர நட்சத்திரத்தில் இருக்கிற மிச்சம் 2 பாதம் கன்னியில் வந்துடும். அப்போ உத்திர நட்சத்திரத்துக்கு 3 பாதம் அப்படிங்கும்போது ஒரு பாதத்துக்கு 3 டிகிரி 20 மினிட் இல்லையா? அப்போ 3 பாதத்துக்கு 9 டிகிரி 60 மினிட் ஆச்சு. அதுக்கப்புறம் ஹஸ்த நட்சத்திரம் 13 டிகிரி 20 மினிட்டு. அப்போது உத்திரமும் ஹஸ்தமும் வரைக்குமே பார்த்திங்கன்னா கூட்டுங்க, 9 டிகிரி 60 மினிட்டு ப்ளஸ் இந்த 13 டிகிரி 20 மினிட்டை கூட்டினீங்கன்னா 23 டிகிரி 20 மினிட் வரும். அப்போ அந்த 23 டிகிரி 20 மினிட்டை தாண்டி இந்த சந்திரன் ட்ராவல் ஆகிருக்கு. அப்போது சித்திர நட்சத்திரத்தில் சந்திரன் இருக்குது அப்படின்னு அர்த்தம் இல்லையா? அப்போ சித்திர நட்சத்திரத்தில் எவ்வளவு தூரம் வந்திருக்கு அப்படின்னு பார்க்கணும். அப்போ சந்திரன் இப்போ இருக்கிற நிலை 27 டிகிரி 8 மினிட்டு 34 செகண்டு. அதுலேருந்து இப்போ நம்ம அஸ்தம் வரைக்கும் கூட்டினோம் இல்லையா, 23 டிகிரி 20 மினிட்டு. அதை கழிச்சிங்கன்னா சந்திரன் எவ்வளோ தூரம் கடந்திருக்கார் அப்படின்றது தெரியும். அதை தான் கீழே கொடுத்துருக்கேன் பாருங்கள். சந்திரன் சித்திர நட்சத்திரத்தில் 3 டிகிரி 48 மினிட்டு 34 செகண்டு கடந்திருக்கார். அப்போது 3 டிகிரி 48 மினிட்டு 34 செகண்டு அப்படின்றது சந்திரனோட பயணித்த அளவு. அதை வச்சுக்கணும். இப்போ நமக்கு சந்திரன் என்ற நட்சத்திர அதிபதியின் தசா காலம் அப்படின்றது தெரியும். சித்திர நட்சத்திரம் அப்படின்னா செவ்வாய் தசை. அப்போ செவ்வாயோடைய தசா காலம் என்ன? 7 வருஷம். அப்போ 7 வருஷத்தை நாட்களாக மாற்றினோன்னா 2520. அதை தான் இந்த ஃபார்முலாவில் கீழே அப்ளை பண்ணியிருக்கேன் பாருங்கள். 2520 டிவைடட் பை ஒரு நட்சத்திரத்தின் அளவு, அது 800 அப்படின்னு கொடுத்துருக்கேன். ஒரு நட்சத்திரத்தின் அளவுன்றது 13 டிகிரி 20 மினிட் இல்லையா? அப்போ டிகிரி மினிட்டுன்னு வச்சு நம்ம கால்குலேட் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அப்படின்றத மொத்தமாக மினிட்டாக மாற்றிடுங்க. மொத்தமாக மினிட்டாக மாற்றினீங்கன்னா என்ன வரும்? 560 600 780 ப்ளஸ் அந்த 20 மினிட்டு 780 ப்ளஸ் 20 மினிட்டு 800 மினிட் ஆச்சு. மினிட்டாக மாற்றியாச்சு. அப்புறம் இந்த சைடு ரைட் சைடு பாருங்கள், சந்திரன் பயணித்த அளவு அந்த 3 டிகிரி 48 மினிட்டு 34 செகண்டுன்னு இருக்கிறத ஃபுல்லாக மினிட்டாக மாற்றிக்கோங்க. 3 டிகிரினா 3 18 180 மினிட்டு ப்ளஸ் ஒரு 48 228 மினிட் வரும். அப்போ 228.5 மினிட்டுன்னு போட்டுக்கலாம். ஓகேவா? இதை சால்வ் பண்ணிங்கன்னா 719.78 நாட்கள் அப்படின்னு வரும். அதை ரவுண்ட் ஆஃப் பண்ணிங்கன்னா 720 நாட்கள்னு எடுத்துக்கலாம் மொத்தமாக. இப்போ அந்த வந்த நாட்களை திரும்ப செவ்வாயோட மொத்த தசையோட நாட்கள்லேருந்து இந்த 720 நாட்களை கழிச்சோன்னா அதுதான் பேலன்ஸ் என்ன இருக்குது அப்படின்ற ரிசல்ட்டு. அப்போ செவ்வாயோட மொத்த தசையோட நாட்கள் என்ன ஏற்கனவே பார்த்தோம், 2520. அப்போ 2520லேருந்து இந்த 720 நாட்களை கழிச்சிட்டோம் அப்படின்னா இது செல்லு கர்ப்பத்தில் போனது. அப்போ கழிச்சிட்டோம் அப்படின்னா பேலன்ஸ் இருக்கிறது 1800 நாட்கள். 1800 நாட்கள்னு சொல்ல முடியுமா? அதை அப்படியே வருஷம் மாதமாக மாற்றினோன்னா 5 வருஷம் அப்படின்னு ஆகிடும். அதுதான் தசா இருப்பு. இப்போ செவ்வாய் தசையில் 5 வருஷம் மீதம் இருப்பு அப்படின்னு அர்த்தம். மேலும் மற்றொரு காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து நன்றி கூறி விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் முரளி. நன்றி, வணக்கம்.